வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் தேர்தல் மேலாண்மை குறித்த சர்வதேச மாநாடு புதுடில்லியில் இன்று தொடங்குகிறது. தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 3 நாள் மாநாட்டில் 70 நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். உலக அளவில் தேர்தல் நடைமுறைகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இருதரப்பு ஆலோசனை கூட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று 2 நாள் பயணமாக உத்தரகண்ட் மாநிலத்திற்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது ரிஷிகேஷ் மற்றும் ஹரித்வாரில் மத, சமூக மற்றும் சுகாதாரம் தொடர்பான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இன்று மதியம் ரிஷிகேஷில் உள்ள கீதா பவனில் நடைபெறும் கீதா பிரஸ் வெளியிடும் கல்யாண் மாத இதழின் 100ஆண்டு பதிப்பின் வெளியீட்டு விழாவில் திரு அமித்ஷா கலந்து கொள்கிறார். நாளை ஹரித்வாரில் உள்ள மகரிஷி தயானந்த் கிராமத்தில் பதஞ்சலி அவசர மற்றும் தீவிர சிகிச்சை மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் உள்ள தாவோஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சாலை கட்டுமான பணிகளில் எஃகு கசடுகளை பயன்படுத்துவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மலைப்பகுதிகளில் நீண்டகாலம் பயன்படுத்தக்கூடிய வகையில் தரமான சாலைகளை அமைப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.